வந்தார், எங்களை பார்த்தாரு, போனார், திருப்பி ரிப்பீட்டு. வந்தார், எங்களெல்லாம் பார்த்தாரு, போனார், ரிப்பீட்டு. இபிஎஸ் உடைய பேரையே சொல்லாம இருந்தவர்கிட்ட என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு யாரு சொல்லிருக்காங்களா? காங்கிரசுக்கு திமுகவுக்கும் சலசலப்பு, கலகலப்பு, வளவளப்பு இப்படி என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா பேச்சுவார்த்தை நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னோம். தை பிறந்து இருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல்ல யாரும் யாருக்கும் எதிரியும் இல்ல, நண்பரும் இல்ல, எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? யாரோ சொல்லியிருக்காங்க, விடுங்க. என்ன சொல்லியிருக்காங்கிறதா முக்கியம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. வந்தாரு, பார்த்தாரு, போனாரு, ரிப்பீட்டு. வந்தாரு, பார்த்தாரு, போனாரு, ரிப்பீட்டு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்றத்துக்கு வராரு, காலம் காலமா இருக்கிற மரபை மாத்த சொல்றாரு, அப்புறம் வெளிநடப்பு செஞ்சிருவாரு அப்படின்னு மாநாடு படம் டைலாக்கும் பராசக்தி படம் டைலாக்கும் பேசியிருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆளுநர் தொடர்ந்து என்ன செஞ்சாரு அதுதான் இன்னைக்கு செஞ்சாரு. வந்தாரு, எங்களை பார்த்தாரு, போனாரு, திருப்பி ரிப்பீட்டு. வந்தாரு, எங்களெல்லாம் பார்த்தாரு, போனாரு, ரிப்பீட். இது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமா அவரோட வேலை என்னன்னா, சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது, நிக்க வேண்டியது, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஆளுநர் உரையை நிகழ்த்துவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான தமிழாக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதை பேசுவார், உரையாற்றுவார். நிறைவாக நமக்கான அந்த நாட்டுப்பண், நேஷனல் ஆந்தம், அதை முடிச்சு தான் மரபு. காலங்காலமாக இப்படிதான் நடக்குது இருக்கு. ஆனா இந்த 5 வருஷமா அவருடைய வேலை என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து போட்ட உடனே நேஷனல் ஆந்தம் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். இல்ல நீங்க தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததுக்கு பிறகு நீங்க தேசிய கீதம் பாடணும், தேசிய கீதத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்ததை அவர் பேசுவார். இப்ப கூட சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்துல அந்த ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, இந்த வில்லன் சொல்லுவார், உனக்குலாம் தேசப்பற்றே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கின குரலோட அந்த ஹீரோ சொல்லுவாரு, வேலூர் சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க, எங்களுக்கு நீ சொல்றியா தேசப்பற்ற பத்தி என்று சொல்லுவார். அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துல முதலாக 1700 காலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போனது யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மக்கள் தான். ஆக அப்படி இருக்கிற இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆளுநர், இப்ப அவர் வெறும் ஆளுநர் சொல்றதா அதை மாமா ரவின்னு சொல்றதா எனக்கு தெரியல. என்ன நான் தப்பா நினைச்சிடாதீங்க, நான் தப்பா சொல்ல நான். ஏன்னா அந்த ராஜ்பவன் அப்படிங்கறது இப்ப லோக் பவன் மாத்திட்டாங்க, மக்கள் மாளிகை. அந்த மக்கள் மாளிகையை நான் சுருக்கமா சொன்னேன், வேற ஒன்னும் தப்பா நினைச்சுக்க வேணாம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளருமான வைத்திலிங்கம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக ஜாயின் பண்ணியிருக்காரு. தேர்தல் நெருங்க இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நடக்க இருக்குது. சரி, இவர் திமுக இணைஞ்சிட்டாரு, ஓபிஎஸ் திமுக கூட கூட்டணி வைப்பாரா, இல்ல பிஜேபியில ஜாயின் பண்ணுவாரா, இல்ல டிவிகேல சேருவாரா, இப்படி பல கேள்விகள் எழாமல் இல்ல. அதுக்கான பதில் இதோ. அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும், அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக யாரு கூட கூட்டணி அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்படி போனா கட்சி ஆரம்பிச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இப்படி போனா வாய்க்கா தகராறு, குறுக்கால போனா நமக்கு மரியாதை இல்லை. ஏற்கனவே கூட இருந்தவர் இங்க மரியாதை இல்லைன்னு விலகிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள், சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, அங்காளி பங்காளி சண்டை தான், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப எலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த என்டிஏ கூட்டணியிலேயே ரீஜாயின் பண்ணியிருக்காரு. யாரை எதிர்த்து யாரால தனிக்கட்சி ஆரம்பிச்சு வந்தாரோ கடைசியில அவரையே ஆதரிச்சு இந்த எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ண போறார். பிஜேபி பியூஷ் கோயல் முன்னிலையில இந்த கூட்டணி இணைப்பு நடந்திருக்கு.
கொஞ்ச நாளாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி எந்த விமர்சனங்கள் வந்தாலும் பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். அதே மாதிரி இபிஎஸும் பார்த்து டிடிவி பத்தின கேள்விகளை ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதால நேர்ல போக முடியலனாலும் ட்விட்டர்ல மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்கிறேன், அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இபிஎஸ் உடைய பேரையே சொல்லாம இருந்தவர்கிட்ட என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அதே கேள்வியை திருப்பி செய்தியாளர்கள் கிட்டயே கேட்டு நைஸா ஸ்கிப் ஆகிருக்காரு. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். திரும்ப கேட்டீங்க. வேணாம் ப்ளீஸ். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப கேக்குறீங்க? ஆமா, என்டிஏ ஆட்சி தான் வரும். என்டிஏ கூட்டணி ஆட்சி. சும்மா வார்த்தை சால எல்லாம் படாது. என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவ்வளவுதான். உறுதியாக பங்கேற்போம். ஐபிஎல் மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வெஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு தடவை மேட்ச் நடக்கும்போது பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹைப்ல வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தேமுதிக யார் கூட கூட்டணி அப்படிங்கறத சொல்லாமையே பயங்கர சஸ்பென்ஸா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொல்லாம இருக்கிற வரைக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாத விஷயத்த நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. பாத்துக்கோங்க. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் உண்மை. இன்னும் நான் இப்ப இங்கதான் நிக்கிறேன் தலைமை அலுவலகத்தில். எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பாக்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்க நான் தெளிவா சொல்றேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன் நான் சொல்றேன். ஆனாலும் நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்க எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது உங்களை தான். இப்பவும் சொல்றேன். அதனால தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கிட்ட பேசல. என்டிஏ கூட நம்ம போகல, இல்ல வேற ஏதாவது கூட்டணி கூட போகிறோமா, யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்திருக்கோம் இல்ல. அதுதான் இன்னும் நாங்க டிசிஷன் எடுக்கல. நீங்க கேக்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்னு கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான், மாநாட்டிலையும் பிரஸ் மீட்லயும் நான் சொன்னது போல எங்க மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களுக்கு அழைச்சு நாங்க அறிவிப்பேன். நேத்து வரைக்கும் துரோகினி சொன்னவரு இன்னைக்கு அதே கூட்டணியில போய் அவருக்கு ஆதரவா பேசுறாரு. அதுதான் அரசியல் அப்படின்னு ரிமைண்ட் பண்றாரு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. நேற்று வரை துரோகிகள் பட்டம் சூற்றி விட்டு இன்று அந்த கூட்டணியிலே இணைக்கிறார்கள் என்றால் என்ன அச்சம், என்ன மிரட்டல் என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் அவர் எதையும் ஆற யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். இருந்த போதிலும் இந்த கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அதிமுகவும் பாஜகவும். தமிழ்நாட்டு மக்களின் அக்கறை இல்லாத, தமிழ்நாட்டு மக்களை ஏய்க்கின்ற கூட்டணி. காங்கிரசுக்கு திமுகவுக்கும் சலசலப்பு, கலகலப்பு, வளவளப்பு இப்படி என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னோம். தை பிறந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி மிக விரைவில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மூழ்கும் கப்பல், அதை நம்பி போறவங்களும் அந்த கப்பல்ல மூழ்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எத்தனை படையெடுப்பு நடத்தினாலும், எவ்வளவு பேரை சேர்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அந்த முழுகும் கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அவரும் சேர்ந்து முழுகுவார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, அதே மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டியான ராகுல் காந்தி வரணும்ல. அதனால பிப்ரவரி மாசம் 3வது வாரத்துல தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வராராமா. பிப்ரவரி மாதம் 3ஆம் வாரம், அதுல 4ஆம் வாரத்தில் வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, என்னென்ன அரசியல் நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.